ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மருத்துவம் குடிய மறக்கிறதுக்கான மருத்துவம். குடிய மறக்கிறதுக்கு எத்தனையோ மருந்துகள் இருந்தாலும் குடிய மறக்க முடியலன்றாங்க. ஏன்னா வீட்டில் உள்ள பெண்கள்லாம் இது தெரியாம நிறைய பேருந்துகளில் போட்டிருக்காங்க. இதை தெரியாமையும் கொடுக்கலாம் இந்த மருந்து அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விளம்பரம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் தேடி பிடிச்சி போய் எந்த ஒரு பொம்பளையாலும் வாங்கிட்டு வர முடியாது. ஆண்களா யாரும் தேடி போய் குடிய மறக்க போறேன்னு யாரும் மருந்து வாங்குறதும் கிடையாது. ஆனா இதை நம்ம வீட்லயே செஞ்சோம்னா அந்த குடியை கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அளவை குறைச்சி அதுக்கடுத்து தானாக விட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கான மருந்தை நம்ம இப்ப பாக்குறோம். ஏன்னா குடிக்கிறவங்களுக்கு நம்ம கையை பிடிச்சி நிறுத்த முடியாது. என்ன காரணம்னு சொல்லவும் முடியாது. குடிக்கிறவங்க வயிற்று வலியில குடிக்கிறவங்க இருக்காங்க, மனக்கவலையில குடிக்கிறவங்க இருக்காங்க, வீட்டுல உள்ள கஷ்டத்தை நினைச்சு குடிக்கிறவங்க இருக்காங்க, வீட்டுல குடும்ப தகராறுல குடிக்கிறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி பல வகையா எடுத்துக்கலாம்னா அதுக்கெல்லாம் இது ஒரு காரணமே கிடையாது. இதெல்லாம் சமாளிக்கிறவங்க தான் கெட்டிக்காரங்க. குடிச்சிட்டு போனா அது கோழைத்தனமானது. குடிச்சவங்க தான் வீரம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அது பெரிய கோழைத்தனமானது. குடிக்காம இதையெல்லாம் சமாளிக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் கெட்டிக்காரங்க. எல்லா வகையிலையும் குடிக்காம சமாளிக்கிறவங்க தான் அது உடல் முழு ஆம்பளைன்னு சொல்ல முடியும். ஏன்னா எல்லா தைரியமும் நமக்கு இருக்கு. நமக்கு ஆறறிவு இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் சமாளிக்கணும். எந்த கஷ்டத்தையும் எல்லா துன்பங்களையும் எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சா தான் நமக்கு மீண்டும் அந்த கஷ்டம் வராம இருக்கிறதுக்கு நம்ம பார்ப்போம். இன்னைக்கு கஷ்டம் வந்ததுமே போய் குடிச்சோம்னா நாளைக்கு சந்தோஷம் வந்தா என்ன செய்வீங்க? அதுக்கும் தான் குடிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு அதுக்கு ஒரு காரணமே இல்லாம போயிடுச்சு. நல்ல நாளுக்கும் குடிக்கிறாங்க, இறந்த நாளுக்கும் குடிக்கிறாங்க, பிறந்த நாளுக்கும் குடிக்கிறாங்க, யாராவது நண்பர்கள் ஒண்ணு சேர்ந்தாலும் குடிக்கிறாங்க. ஆனா தினந்தோறும் இப்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய செய்தி. முந்தியெல்லாம் பார்த்தா ஒரு வீட்டுல சிகரெட்டு பிடிக்கிறாங்களா அந்த குடும்பத்துக்கே பொண்ணு தர மாட்டாங்க. ஏன்னா சிகரெட்டு குடிச்சாலே அந்த குடும்பத்துல இனிமேல் குழந்தை பிறக்கிற பாக்கியம் குறைஞ்சிரும், அணுக்கள் இறந்துரும், அவங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு அந்த நாள்ல எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் குடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு ஊர்ல ஒரு குடியா இருந்தா அந்த வீடு குடியார வீடுன்னு ஒதுக்கி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு குடிக்காத வீட்டை ஒதுக்கி வச்சிருக்காங்க. இந்த வீட்டுக்காரன் குடிக்க மாட்டான், ஒரு மென்டல் போல இருக்குது, குடிக்க மாட்டான்னு சொல்லி அவனை அப்படியே ஒதுக்கி வச்சிடுறாங்க. இவங்க எல்லாம் பெரிய புத்திசாலித்தனமா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சு எல்லாரும் வாங்க ஒன்னா குடிப்போன்னு வச்சிருக்காங்க. ஆனா குடிக்கிறதால எல்லாருடைய குடும்பமும் கெட்டு போகுது. குடும்பத்தில இருந்து நம்ம குழந்தைகள் பாதுகாக்கணும். குடிச்சு நம்மளோடைய சந்தோஷம் நம்மளோட போகுதுன்னா பரவாயில்ல. நம்ம குடிச்சு நம்ம இறந்துட்டோம்னா நம்மளுடைய குழந்தைகள் நடுத்தெருவில் அலையும். அந்த குழந்தைகளுடைய வளர்ப்பு சரியில்லாம போயிடும். தகப்பன் தான் குழந்தைகளுக்கு வழிகாட்டி. தகப்பன் சரியான முறையில் இருந்தா குழந்தைகள் எந்த தவறும் செய்யாது. தாய் எவ்வளவுதான் குழந்தைகளை பாதுகாத்தாலும் அது கட்டுப்படாது. சொல்லுவாங்க, பொம்பளையால் மேய்ச்ச மாடு பொழுது இருக்க காணாம போயிடுச்சுன்னுவாங்க. ஏன்னா சாயந்தரம் இருட்டுறதுக்குள்ளேயும் அந்த மாடு தொலைஞ்சு போகுமா, பொம்பளையால் மேய்ச்ச மாடு. அதே மாதிரிதான் குழந்தையும். எத்தனை பொம்பளையால் வளர்த்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட நாள்ல கட்டுப்பட மாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க. அவங்கள கட்டுப்படுத்த முடியாது. ஆண் மகனாக இருந்தா அந்த தகப்பன் இருந்தா எல்லாத்தையும் அவனை நண்பன் போல பழகி அவங்கள சரி செய்யக்கூடியவங்க. அதனாலதான் அந்த குடியை விடணும். அந்த குடியை விடுறதுக்கு நிறைய பேரால முடியல. நேத்து குடிச்சேன், இன்னைக்கு காலையில உதறது, மீண்டும் இன்னைக்கு காலையில குடிச்சாதான் இந்த உதறல் நிக்கும்னா, அப்ப இந்த உதறல் நிக்கும்னா என்னைக்கு நிக்கும்? நிக்கவே நிக்காது. குடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அப்ப குடிச்சுக்கிட்டே இருக்கிறவங்கள நம்ம கண்டிப்பா நிறுத்தணுமா? கொஞ்சம் கொஞ்சமா தான் நிறுத்த முடியும். அதிவேகமா நிறுத்தினா அவங்களுக்கு உடல் நரம்புகள் பலம் இழந்து கை கால் முடங்கி அவங்களுடைய செயல் இழந்து போவாங்க. அதனால குடியார்களை சிறுக சிறுக தான் நம்ம குடியை நிறுத்த முடியும். இன்னைக்கே நிறுத்துன்னு கையை பிடிச்சி நிறுத்தினா யாராலையும் நிறுத்த முடியாது. அது ஒரு பெரிய தவறாயிடும். ஏன்னா அவங்க மூளையில போய் அந்த குடிச்சனுடைய அந்த சாராயமோ அந்த பிராந்தியோ போய் உடல்ல நரம்புலிய மண்டலத்துல முழுவதும் வேலை செய்யும் பொழுது அது நிறுத்திட்டா அவங்களுக்கு கைகால் நடுக்கம் கொடுத்துரும். அந்த பலமே இல்லாத மாதிரி இருக்கும். அதை குடிச்சா தான் நரம்பு மண்டலங்கள் வேலை செய்யுதுன்னு நினைப்பாங்க. அவங்கள மெதுவா தான் நிறுத்தணும், கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும். அந்த கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும்னா அவங்களே குறைச்சாதான். நம்ம போய் கையை பிடிச்சி குறைக்கவே முடியாது. அப்போ நம்ம உணவு பழக்கத்தை அவங்களுக்கு இதுல மாத்திட்டோம்னா அவங்க சிறுக சிறுக குறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சிறுக சிறுக குறைக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலையை நம்ம துவையில அரைச்சு கொடுக்கும்போது குடிக்கிறவங்க அந்த குடியை குறைக்க ஆரம்பிக்க வைக்கிறது இந்த கருவேப்பிலை கண்டிப்பா இதை செய்யும். கருவேப்பிலை தினந்தோறும் நீங்க துவையல் கொடுத்து பாருங்க, குடிக்கிறதுடைய அளவு குறைஞ்சு போகும். முதல்ல ஒரு பாட்டில் குடிச்சவங்க ரெண்டாவது 3/4 பாட்டில் குடிப்பாங்க. அதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா குறைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலையை பயன்படுத்துறோம். இதுல கோவக்காயை நம்ம முக்கியமா பயன்படுத்துறோம். கோவக்காய் இது எல்லா இடங்கள்லயும் கொடிகள்ல முளைக்கக்கூடியது. கொடிகள்ல இந்த கோவை பழங்களை கிளிகள் தான் சாப்பிடும். கோவக்காயை நம்ம சமைக்கிறதுக்கு ரொம்ப குறைவு. இப்பதான் சமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கோவக்காயை சாப்பிட்டா சர்க்கரை நோய் கட்டுப்படும். சர்க்கரை நோய் மட்டுமல்ல, குடிக்கிறவங்களையும் இது கட்டுப்படுத்தும். குடிக்கிறவங்கள குறைக்க செய்யும். குடியை சிறுக சிறுக குறைக்கும்.
சிறுக சிறுக குறைக்கும் பொழுது கோவக்காயினுடைய லேசான கசப்பு இருக்கும். கசப்பு இருந்தாலும் நல்ல ஒரு ருசி. இது வந்து உடல் உறுப்புகளை பாதுகாக்கக்கூடியது. இது ஒவ்வாமையை உண்டு பண்ணும். குடிக்கிறவங்களுக்கு வந்து ஒவ்வாமையை உண்டு பண்ணும்போது அந்த குடியினுடைய பழக்கத்தை வந்து குறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை தினந்தோறும் சாப்பிட்டாங்கன்னா அவங்க உடல்ல வந்து நிறைய மாற்றங்கள் நல்லது நடக்கும். நல்லது நடக்கும்போது அந்த உதறல்கள் கண்டிப்பா நிற்கும். நரம்பு மண்டலங்கள் உதறிக்கிட்டு இருக்கு, எனக்கு கை கால்கள் நடுங்குதுன்னு வாங்கும்போது அந்த நடுக்கம் நின்றா கண்டிப்பா நான் நிறுத்திடுவேன்னு அந்த நடுக்கத்தை சிறுக சிறுக நிறுத்தும் இந்த கோவக்காய். இந்த கோவக்காயை இதோட பயன்படுத்துறோம். ஓட்ஸ், இது வெளிநாட்டில இருந்து ஒரு உணவுப் பொருளா இருந்தாலும் இந்த ஓட்ஸை வந்து நம்ம பயன்படுத்துறோம். ஓட்ஸ் வந்து கண்டிப்பா குடிக்கிறவங்களையும் கட்டுப்படுத்தும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரியவங்க எல்லாருமே இந்த ஓட்ஸ் கஞ்சி தான் குடிக்கிறாங்க. அந்த ஓட்ஸ் கஞ்சி குடிச்சிட்டு நாங்க வாட்டுக்கு இருக்கிறோன்றாங்க. ஆனா இந்த ஓட்ஸ் வந்து குடியாறையில வந்து குறைக்கக்கூடிய, குடியை குறைக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான மருந்தா பயன்படுத்துறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஓட்ஸ் ஏன் சாப்பிட்றோன்னே தெரியாம சாப்பிட்றாங்க. ஆனா இந்த குடியாரர்களுக்கு இதை கொடுத்துட்டு வந்தோம்னா அந்த குடியை சிறுக சிறுக குறைப்பாங்க. சிறுக சிறுக குறைச்சா அவங்க உடல்ல வந்து எந்த ஒரு பாதிப்பு இருக்காது. உள்ள கெட்டு போயிருக்கிற இடங்கள் எல்லாம் சரியாகத்தான் இந்த கோவக்காயை கொடுக்குறோம், இந்த கருவேப்பிலையை கொடுக்குறோம். அதோட சேர்ந்து வரகு அரிசி, இந்த வரகு அரிசியை சேர்க்கிறோம். வரகு சாப்பிட சாப்பிட வராத தூக்கமெல்லாம் வரும். வராத தூக்கம் ஏன் வரும்னா உள் உறுப்புகள் நல்லானாதான் தூக்கம் வரும். யாருக்குமே தூக்கமே வராது. பாத்தீங்கன்னா நிறைய பேர் குடிச்சிட்டு தூங்காம கிடப்பாங்க. ஆனா குடி மயக்கத்துல ரோட்லயே படுத்து கிடப்பாங்க. ஆனா எழுந்திருக்கும் போது தான் தெரியும் நம்ம ரோட்ல இருக்கோம்னு. ஆனா அவங்க தூங்குறது கிடையாது. தூங்காம இருக்கிற அந்த மூளையை வந்து தூங்க வைக்க தான் குடிக்கிறாங்க. ஆனா இந்த வரகுச்சோரை சாப்பிட்டா நல்ல தூக்கம் வரும். வராத தூக்கமும் வர்றதுக்கு வரகுச்சோறு சாப்பிடணும். வரகுச்சோறு சாப்பிட்டா உடல் நரம்புகள் வந்து அந்த ஆட்டங்கன்றது நரம்பு மண்டலங்கள் முழுவதும் பலம் இழந்து இருக்கும். அந்த பலம் இழந்த நரம்பு மண்டலங்களை வந்து சரி செய்யக்கூடியது இந்த வரகோட சேர்த்து நம்ம காய்ந்த மிளகாய் சேர்க்கிறோம். காய்ஞ்ச மிளகாய் சேர்க்கும் போது அந்த மிளகாயினுடைய காரத்தன்மை போய் நரம்புகளை வந்து சுண்டி இழுத்து அந்த நரம்புகள் சுருங்க விடாம புடைக்க செய்யும். இந்த நரம்புகள் வந்து அந்த சுருண்டு போச்சு, அது வந்து தளர்ந்து போச்சுன்னா தான் அது வந்து கைகால் ஆட்டம் கொடுக்கும். அந்த மிளகாயை சேர்க்கும் போது அந்த தளர்ந்த நரம்புகளை மீண்டும் சரி செய்யக்கூடியது இதனுடைய காரத்தன்மை. காரம் வந்து நம்ம உடல்ல வந்து நல்லதை செய்யுதுன்னா அது இந்த மாதிரி நேரத்துல செய்யும். அதோட சேர்ந்து சின்ன வெங்காயம் அதிகமா பாருங்க, குடிச்சவங்களுக்கு சின்ன வெங்காயத்தை நறுக்கி கொடுத்து பாருங்க, அவங்களுக்கு போதையே இறங்கிரும். அவங்க என்ன செய்வாங்க, என்ன எவ்வளவு குடிச்சாலும் எனக்கு வந்து அந்த போதை இல்லைன்னுவாங்க. போதை எத்தனையோ மூலிகையில இருக்கு. மூலிகையில பாத்தீங்கன்னா இவ்வளோண்டு மூலிகையை அரைச்சு குடிச்சா 3 நாளைக்கு மயக்கம் தெரிய அளவுக்கும் போதையெல்லாம் இருக்கு. ஏன்னா அதை எந்த ஒரு சித்தரும் பயன்படுத்தினது கிடையாது. இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாருமே பயன்படுத்துறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த குடி பழக்கத்தை வந்து உண்டு பண்ணது முதல்ல வந்து அந்த சவப்பணத்தை அறுக்கிறதுக்கு தான் அதை பயன்படுத்தினாங்க. பணம் அறுக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த மயக்கம் வேணும். அந்த பணம் அறுக்கும் பொழுது அவங்க மனசு வந்து மாறி ஏதாவது வாந்தி இந்தி எடுத்துருவாங்க. மனசு பாதிப்பாயிருந்தா அவங்க குடிச்சாங்க. சாக்கடைக்குள்ள இறங்குறவங்க கண்டிப்பா குடிச்சிட்டு தான் இறங்க முடியும். சாதாரண மனிதர் இறங்க முடியாது. அவங்க குடிச்சிட்டு இறங்குனாங்க. அது இல்லாம பிணங்கள் மேல் நடக்கிற இந்த இராணுவ வீரர்கள் வந்து மனசு வந்து பதட்டம் இல்லாம இருக்கணும், அவங்க குடிச்சாங்க. ஆனா நம்ம ஆளுங்க எந்த பணத்து மேல ஏறி நடக்கிறாங்கன்னு தெரியல, டெய்லி குடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம குடும்பத்துக்குள்ளதான் போறோம். ஆனா குடியை கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தணும். குடியை நிறுத்தினா குடும்பங்கள் நல்லா இருக்கும். குடியை நிறுத்துறதுக்கான மருந்தை நம்ம இப்ப தயாரிக்கும் முறையை இப்ப பார்க்கலாம். நம்ம குடி மறக்கிறதுக்கான மருந்தை நம்ம இப்ப தயாரிக்கிறோம். குடிக்கிறவங்களை வந்து குடிக்க விடாம செய்யறதுக்கான மருந்து இது. இதுல வந்து முதல்ல வந்து ஓட்ஸ் எடுத்து லேசா வறுத்துக்கிறணும். அதுக்கு வந்து நல்லெண்ணெயை மட்டும் பயன்படுத்துங்க, வேற எந்த எண்ணெயும் பயன்படுத்தாதீங்க. நல்லெண்ணெயை பயன்படுத்தினாதான் ரொம்ப நல்லது. அது முதல்லயே சொல்லியிருக்கோம், நல்லெண்ணெய் நல்லதை மட்டுமே செய்யும்னு சொல்லி. போட்டு எல்லாம் இந்த லேசா வறுத்து அதனுடைய வறுக்கும் போதே தண்ணியை ஊற்றிக்கணும். ஏன்னா அதோட சேர்த்து நம்ம வரகு அரிசியை சேர்க்கணும். வரகு அரிசியை லேசா முதல்லையே ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருக்கணும். ஊற வச்ச அந்த வரகரிசியை அதோட சேர்க்கணும். ஏற்கனவே வந்து இந்த வரகரிசியை ஊற வச்சிருந்தோம். இந்த வரகரிசி அதோட சேர்த்து வேக போடணும். அதனால் அப்பதான் வந்து ரெண்டும் வந்து ஒன்று சேரும். இந்த ஓட்ஸை வந்து தனியாக வேக போடக்கூடாது, அதோட சேர்ந்து வரகரிசியை சேர்க்கணும். இதை வந்து வீட்டுங்களில் செய்யும்போது ரொம்ப அற்புதமாக செய்ய ஆரம்பிங்க. முதல்ல வந்து பார்ப்பாங்க, நீ வந்து தாய்மார்கள் வந்து முதல்ல இதை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதில் பெரிய பொருள் நஷ்டஈடு போய்கிட்டு இருக்கு.
வீட்டுக்குண்டானது அவர் சம்பாதிக்கிறது 500ரூவானா குடிக்கிறது 300ரூவா, வீட்டுக்கு 200ரூவான்றாரு. அந்த 200ரூவாயில அவங்க எல்லாமே சரி செய்யணும். குழந்தைகள் படிப்பு செலவு முதல் கொண்டு குடும்ப செலவும் செய்யணும். இந்த செலவெல்லாம் சரி செய்யணும்னா இவர் குடிக்கிறத குறைச்சாதான் அதை சரி செய்ய முடியும். அவருடைய செலவு குறைந்தது 100 ரூபா இருக்கணும். குடும்பத்துக்கு 400 ரூபா கொடுத்தா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். இவருடைய செலவே 300லேருந்து 400 ரூபா போனா மீதி உள்ள காசை வச்சு அவங்க குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டமான செயல். அந்த குடும்பம் நடத்த முடியாம நிறைய பேர் நிறைய தவறான செயல்லாம் செஞ்சிருக்காங்க. ஏன்னா தவறான முடிவுகள் எடுத்து இறந்துருக்காங்க நிறைய பேர் குடும்பத்துல. அந்த குடும்பத்துக்கெல்லாம் இனிமேல் கவலை இல்லாம சிறுக சிறுக அந்த பணச்செலவை குறைக்கணும். பணச்செலவை குறைச்சா தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். நல்லெண்ணெயை ஊற்றி அதில் நம்ம இப்போது கருவேப்பிலையை சேர்க்குறோம். கருவேப்பிலையோடு சேர்த்து சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயத்தையும் அதோடு சேர்த்து லேசாக வேக விடணும். அந்த எண்ணெயில் இதமாக வெந்துக்கிட்டு இருக்கும்போது பொன் வரவலாக வேகணும். பொன் வரவலாக வேந்த அளவுக்கு போதுமானது. அதோடு சேர்த்து ஒரே ஒரு மிளகா போட்டால் போதுமானது. அந்த குடிக்கிறவங்க அதிக அளவு இருக்கிறதால அவங்க 2-3 மிளகா காரம் தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அதனால தான் ஒரு மிளகா போட சொல்கிறேன். ருசிக்குன்னா அவங்க 2 மிளகா நம்ம சாப்பிட்றோம்னா இதை எல்லாரும் சாப்பிடலாம். குடிக்கிறவங்க மட்டும் இல்லை, குடிக்காத நம்ம சாப்பிட்டா இன்னும் நல்லா இருப்போம். அதான் தெரிஞ்சுக்கணும். முதல்ல குடிக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிடணும்ல, குடிக்காத நம்ம சாப்பிட்டா அதிக அளவு நல்லா இருப்போம். குடிக்கிறவங்க சாப்பிட்டா அவங்க நம்ம நிலைக்கு வருவாங்க. அதனால தான் குடிக்கிறவங்கள இதை சாப்பிட சொல்றது. இதோட சேர்ந்து கோவக்காயை நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அந்த கோவக்காயை நம்ம தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். குறைந்தது ஒருத்தருக்கு 100 கிராம் அளவு கோவக்காய் சேர்த்தா போதுமானது. 100 கிராம் அளவுக்கு கோவக்காயை சேர்த்து அதோட நல்லா சிறிதளவு தண்ணீர் விட்டுக்கணும். ஏன்னா அது அந்த கோவக்காயை விட எண்ணெயில் இருக்கும்போது வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த கோவக்காய் கொஞ்சம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் அந்த எண்ணெயில் மீண்டும் அந்த எண்ணெயிலேயே அது வேக ஆரம்பிச்சிடும். அதனுடைய ஈரச்சத்து குறைய குறைய அதனுடைய தன்மைகள் அப்படியே இருக்கும். அதனுடைய கோவக்காயினுடைய அத்தனை சத்துக்களும் அதனுடைய கசப்பு தன்மையும் அதோட சேர்ந்து இருக்கும். அதோட சேர்ந்து கருவேப்பிலையினுடைய தன்மைகள் முழுமையாக கிடைக்கும். சின்ன வெங்காயம் அதோட சேர்ந்த காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் சேர்ந்து மொத்தமாக வேக வைக்கணும். இது நல்லா பொரிச்செடுக்கிற மாதிரி நம்ம பொரியல் செய்கிற மாதிரி தான் பொரிக்கணும். அந்த பொரியல் செய்கிற மாதிரி பொரிச்சு எடுத்து வச்சாலே அது ஒரு தனி மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். இது அவங்களுக்கு ஒரு மருந்தோ வேற ஏதாவது அவர் உடலுக்கு வேற ஏதாவது தவறு வந்துருமோ. இதுலேயே நிறைய பேர் இருக்காங்க. நம்ம எங்கள் வீட்டுக்காரர் அவர் பாட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தாரு, ஏதோ ஒன்று செஞ்சிட்டோன்னு நம்ம அவரை காப்பாத்துறன்ற நினைப்புல அவங்க சொல்றாங்க. ஆனால் மீண்டும் மீண்டும் அவரை திட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவருக்கு நல்ல உணவு கொடுக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அவங்க இருப்பாங்க. அவருக்கு நல்ல உணவு, சத்தான உணவை கொடுத்து குடிக்கிறத குறைக்க வைக்கிறதுக்கு தான். வேற எந்த தவறும் வராது. இது சிறுவர்கள் பெரியவர்கள் யார் வேணாலும் சாப்பிடலாம். இந்த உணவை மருந்தா எடுத்துக்கிற கூடாது. அவங்க குடியை நிறுத்தணும்னா அவங்க உடல்ல முழு பலம் வேணும். முழு பலம் வேணும்னா இந்த உணவை தான் எடுத்துக்கிறணும். இந்த கோவக்காயை இந்த கருவேப்பிலையை சேர்த்து வெங்காயம் சேர்த்து நம்ம வேக விட்டுருக்கோம். அதோட சிறு தண்ணி சேர்த்துருந்தோம். அந்த தண்ணியெல்லாம் முழுமையாக வத்தினதுக்கப்புறம் அந்த காய் வெந்திருக்கும். அந்த காய் வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சமைச்சு வச்சிருக்கிற ஓட்ஸு கலந்த வரகன் சோறினுடைய தன்மை முழு இதையும் அதோட சேர்க்கணும். அதோட சேர்த்து மீண்டும் அதை லேசாக சூடு பண்ணி பிரட்டி எடுக்கணும். அதை பிரட்டும் பொழுது அரைகுறையாக இருக்கிற எல்லா சத்துக்களும் அது முழுமையாக அடையிறோம். அது முழுமையாக அடையும் பொழுது அதனுடைய சத்துக்கள் அதனுடைய ருசிகள் வேற மாதிரி இருக்கும். தேவைன்னா ஒரு அரை அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையில்லாதவங்க உப்பு போட்டுக்கிற மாட்டாங்க. உப்பு தேவைன்னா அரை உப்பு போட்டுக்கலாம். முழுமையாக உப்பு போட வேண்டாம். முழுமையாக உப்பு போட்டால் அது வேற மாதிரி சாப்பாடு, நல்ல நிரந்தரமான சாப்பாடு வந்துடும். ஆனால் இதை சாப்பிடும் பொழுது நீ தனியாக கொண்டு போய் அவருக்கு வச்சிங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, நமக்குன்னு ஏதோ ஒன்று செஞ்சுருக்காங்க, தொடவே மாட்டாங்க. அதனால் இதை மொத்தமாக குடும்பத்தோடு செய்யுங்க. குடும்பத்துக்கு எல்லாருக்குமே செய்யுங்க, தவறு கிடையாது. குடும்பத்தோடு சாப்பிட்டோம்னா அவர் தப்பான்னு எடுத்துக்கிற மாட்டார். குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாரும் சுற்றி உக்காந்து அவருக்கு அதே சாப்பாடு வச்சிங்கன்னா அவர் சந்தேகப்பட மாட்டார். ஏன்னா அவருக்கு மட்டும்தான் இது செஞ்சதுன்னா அவர் கண்டிப்பாக சாப்பிட மாட்டார். நம்ம ஆளுங்க ரொம்ப உஷாரு. ஏன்னா எங்களுக்கு ஏதோ ஒன்று செஞ்சு ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்கன்னு நினச்சி சாப்பாட்டில் ஏதோ பண்ணுறாங்கன்ட்டு அவங்க சாப்பிட்றதே கிடையாது, வீட்டுக்கே வர்றதே கிடையாது. அந்த மாதிரி ஆண்கள்லாம் இருக்காங்க. குடும்பத்தோடு உட்காந்து இதை சாப்பிட்லாம், தவறு வராது. எல்லாரும் சாப்பிட்டா நல்ல ஒரு ஆரோக்கியத்தில் இருப்பாங்க. இதனுடைய அளவு முறை எப்படின்னு கேட்டிங்கன்னா,
1 கிலோ அரிசி எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரு 400 கிராம் அளவுக்கு ஓட்ஸ் சேர்க்கணும். 1 கிலோ அரிசிக்கு 400 கிராம் அளவுக்கு ஓட்ஸ் சேர்க்கணும். அதோட சேர்ந்த அந்த கோவக்காயை வந்து ஒரு 1/4 கிலோ வரைக்கும் சேர்க்கணும். 1/4 கிலோ கோவக்காய் போதுமானது. அதோட நம்ம கருவேப்பிலை வந்து ஒரு 50 கிராம் போதுமானது. வெங்காயம் வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கிட்டா போதும். அதோட சேர்ந்து நம்ம மிளகாய் வந்து 4 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கிட்டா அந்த 1 கிலோ அரிசிக்கான அந்த வரகரிசிக்காக எல்லாருக்கும் சேர்ந்த சமையல் ஆயிடும். குடும்பத்தோட உட்காந்து சாப்பிடலாம். குடும்பத்தோட சாப்பிட்றதால தவறு வராது. எல்லாரும் நல்லா இருப்பாங்க. இதை லேசா நல்லா ஆற விட்டு ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிட்டா சிறு குழந்தைகள் சாப்பிட்டாலும் நல்ல சத்துக்கள் இருக்கும். நல்ல வந்து ஓடி ஆடுற சத்துக்கள் இருக்கும். மூளை வந்து பலப்படும். அவங்களுக்கு ஞாபக சக்தி சரியாகும். ஏன்னா குழந்தைகள் பூரா ஞாபக சக்தி இல்லைன்னுவாங்க. இது குடியாரங்களுக்கு மட்டும் இல்ல, குழந்தைகளுக்கும் நல்லதை செய்யும். குழந்தைங்க ரொம்ப அந்த சொல்லுவாங்க, மெலிஞ்சு போயிருக்கிற குழந்தைகளுக்கு இதை கொடுத்தோம்னா நல்ல நிலையில இருப்பாங்க. வயதானவங்களுக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த வரகாஞ்சோறு சேரும் பொழுது நல்ல தூக்கம் வரும். அவங்களுடைய உடல் வலிகள் சரியாகும். நரம்பு மண்டலங்கள் வந்து வலி சரியானாலே அவங்களுக்கு தூக்கம் வரும். அதனால பெரியவர்கள், சிறியவர்கள், பெண்கள், ஆண்கள் இந்த எல்லாருமே குடும்பத்தோட உட்காந்து சாப்பிட வேண்டிய இது ஒரு மருந்தில்ல உணவு. இது வந்து குடியார்களை குடிக்க விடாமல் செய்யும். குறிப்பிட்ட நாளுக்கு மேல அவங்களா குடிய நிறுத்த ஆரம்பிச்சிருவாங்க. யாரும் கையை பிடிச்சி நிறுத்த முடியாது யாரையும். அதனால அவங்களா நிறுத்துறதுக்கு இது ஒரு மறைமுக ஒரு மருத்துவ உணவு. இந்த மருத்துவ உணவை வந்து அவங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும். அந்த குடியாரர்களும் மீண்டும் வந்து மறுவாழ்வு வந்து பெறணும். அந்த மறுவாழ்வு பெறுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உலகெங்கும் உள்ள ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். இப்போ உள்ள மருத்துவம், இன்னைக்கு உள்ள மருத்துவம் உடல் தேர்றதுக்கான மருத்துவம். உடல் தேர்றதுன்னா என்னன்னு கேட்கலாம். உடம்பு எவ்வளோ சாப்பிட்டாலும் தேராத உடம்பு இருக்குது. பெண்களுக்கு அதிக இரத்தப்போக்கு இருக்கும், இல்லை வெட்டைன்னு சொல்கிற வெள்ளைப்பாடு இருக்கும். அவங்க உடம்பு எவ்வளவு தான் சாப்பிட்டாலும் எவ்வளவு தான் மருந்து சாப்பிட்டாலும் உடம்பு தேராது. அதே போல் ஆண்களுக்கு அதிக சூடு, உடல் சூடு அதிகரிச்சிருக்கும். அதனால் அந்த உடம்பு தேராமையே இருக்கும். இதுக்கு வந்து உடம்பு கெட்டுருச்சுன்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து லட்ச கெட்டுருச்சுன்னுவாங்க. லட்ச கெட்டு போச்சுன்னா உடல் கெட்டு போச்சு. அந்த லட்ச கெட்ட கீரைன்றது தான் இது லட்ச வட்டக்கீரை. இது வந்து லட்ச வட்டக்கீரைன்னு இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இதை குச்சியை ஒடிச்சு வச்சாலே போதும், அப்படியே தழுக்கும். இது இந்த லட்ச வட்டக்கீரை. இது எவ்வளவு உடல் கெட்டு போயிருந்தாலும் அந்த லட்ச கெட்டு போச்சுன்னு சொல்கிறோம். லட்ச கெட்டு போச்சுன்னா நம்ம உடல் பாதிப்பாயிருச்சு, இந்த உடம்பு தேராது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிற அந்த லட்ச கெட்டு போயிருந்தாலும் நம்ம உடம்புல எல்லா உறுப்புகளும் செயல் இழக்கிற லெவலில் இருந்தாலோ அந்த நிலையில் இருந்தாலோ அவங்க உடம்பை மறுபடியும் செயல்பட செய்யும். ஏன்னா சிலருக்கு உடலில் எந்த பாகமும் செயல்பட முடியாது. அவங்களால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. அதிக கோபம் வரும். ஆண்களும் அதே போல தான். அவங்களால நடந்து போக முடியாது, உட்கார்ந்தா எழுந்திரிக்க முடியாது, கை கால்களில் வலி இருக்கும். உள் உறுப்புகள் அதிகமாக செமிக்காத நேரத்தில் அவங்க எதை சாப்பிட்டாலும் அது ஒவ்வாமையாக போயிடும். இப்படி இருக்கிறவங்களுக்கு எதை சாப்பிட்டாலும் அந்த உடம்பு வந்து மெலிந்து போய் இருக்குமே தவிர உடல் தேராது. அவங்களுக்கு சாறு, பழச்சாறுகளை மட்டும்தான் குடிக்க முடியும். சோறு மற்றும் கடினமான உணவுகள் எதுவுமே சாப்பிட முடியாது. அந்த பழச்சாறு கூழுகளும் சாப்பிட முடியாமல் அவதிக்குள்ளாயிருப்பாங்க. அவங்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. லட்ச வட்டக்கீரை இதுக்கு பேரு. லட்ச கெட்ட உடம்புக்கு இது நல்லது. லட்ச கெட்டுருச்சுன்னா உடம்பு கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். அதுதான் அது வந்து முன்னோர்கள் சொல்லுவாங்க, நமக்கு உடம்பு சரியில்லைன்னு லட்ச கெட்டு போச்சியா அப்படின்வாங்க. ஏன் லட்ச கெட்டு போச்சுன்னா அது உடம்பு கெட்டு போச்சுன்னு சொல்றத அந்த முறையில் சொல்லுவாங்க. அதை சரி பண்ண தான் இந்த கீரையை எல்லோரும் பயன்படுத்துவாங்க. சைவ முறையில் பயன்படுத்துகிற முறையை இப்போ நான் சொல்கிறேன். இதுக்கு கூட வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு, சீரகம் இதெல்லாம் சேர்த்து நம்ம மருந்தாக பயன்படுத்தாமல் ஒரு சமையலுக்கு உணவாக பயன்படுத்தணும். இந்த இலையை அசைவ முறையில் சாப்பிட்றவங்களும் கண்டிப்பாக இதை பயன்படுத்துவாங்க. இதோட சேர்த்து ரத்தத்தை சேர்த்து பொரிச்சு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு நல்ல பலனை கொடுக்குது. கருப்பைக்குள்ள இது அற்புதமாக வேலை செய்யும். கர்ப்பப்பை திறந்தே இருக்கும் சிலருக்கு. அதனால தான் எந்த நேரமும் அவங்களுக்கு இரத்தப்போக்கு ஏற்படும். அந்த கருப்பை திறப்பையும் கருப்பையை பாதுகாத்து கருப்பைக்கு முழு பலமும் சக்தியையும் கொடுக்கும். கருப்பைக்கு மட்டுமல்ல, இந்த வெட்டை நோயில் அவதிப்படுறவங்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த லட்ச வட்டக்கீரையை பயன்படுத்த அவங்க உடல் மேனி அழகு பெறும். எந்த நேரம் பார்த்தாலும் முகம் சுரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கோபம் அதிகமாக இருக்கும்.
கோபம் அதிகமாக இருக்கும்போது அவங்க கிட்ட யார் பேசினாலும் கோபம் தான் வரும். அது குழந்தைங்க பேசினாலும் சரி, கணவர் பேசினாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரங்க பேசினாலும் சரி, எதை சொன்னாலும் கோபம் வரும். ஏன் கோபம் வருதுன்னா அவங்களுடைய முடியாமையால் தான் கோபம் வருது. அவங்க எதுக்கு எடுத்தாலும் கோவிக்கிறாங்கன்னா அவங்க உடம்புல ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குதுன்னு தான் பொருள். அவங்க உடம்பை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அவங்க மெலிவா இருப்பாங்க, எந்த ஒரு வேலையும் சுறுசுறுப்பா செய்ய மாட்டாங்க. அந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இதை சூப்பா வைக்க வேண்டாம். சூப்பு எல்லாமே தண்ணி எல்லாமே இதோட சேர்ந்து இருக்கணும். இது வெந்ததுக்கு அப்புறம் இதை சாப்பிடணும். இப்படியே சாப்பிட்டா அவங்க உடம்புக்கு அவ்வளவு அற்புதமான வேலைகளை செய்யும். ஏன்னு கேட்டோம்னா இதை சாரா குடிக்கிறத விட இது நேரடியாக சாப்பிடணும். இந்த இலை ரொம்ப மெதுவாக இருக்கும். பருப்பு கீரை மாதிரி இருக்காது. பருப்பு கீரையோட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் அதிக கடினமாக இருக்காது. பருப்பு கீரை அளவுக்கு மென்மையாகவும் இருக்காது. நல்ல ஒரு ருசியாக இருக்கும். இதை சாப்பிடும்போது அவங்க உடல்ல இல்லை மூளையில் பலம் பெறும். மூளை பலம் பெறும்போது தான் கோபம் குறையும். கோபம் குறையாமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதை கொடுத்து பாருங்க, கோபம் குறைஞ்சிரும். ஏன்னா இது உடல்ல எல்லா பகுதியும் சரி செய்யும். மலச்சிக்கலை போக்கும். இது மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு எந்த ஒரு மலச்சிக்கலும் இல்லாமல் ஆக்கும். உடல் பாதிப்பு உள்ளவர்கள் கண்டிப்பாக தினந்தோறும் சாப்பிடணும். 48 நாள் சாப்பிட்டா எவ்வளவு பாதிப்பான உடம்பும் பழைய நிலைக்கு அடையும். பழைய நிலைக்கு அடையும் போது அவங்களுக்கு உடல் புத்துணர்ச்சியை கொடுக்கும். இந்த புத்துணர்ச்சியை கொடுக்க இந்த லட்ச வட்டக்கீரை ரொம்ப நல்லது. இதுக்கு அளவு முறை தேவையே கிடையாது. ஏன்னா எவ்வளவு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். லட்ச கெட்டு போயிருந்தாலும் அந்த லட்சையை காப்பாற்றக்கூடிய இந்த லட்ச வட்டக்கீரையை பயன்படுத்துங்க. ஏன்னா இது பயன்படுத்த தான் உடல் தேருமே தவிர ஒரு நாளைக்கு சாப்பிட்டேன், 2 நாளைக்கு சாப்பிட்டேன், என் உடம்பு தேரலன்னு அந்த கதையை சொல்லக்கூடாது. ஏன்னா இது 48 நாள் சாப்பிட்டே ஆகணும். மருந்து 3 நாளைக்கு தானே சொன்னீங்க, அது வேற. சாதாரணமாக ஒரு நாளில் வந்த ஒரு நோய்க்கு, இன்னைக்கு வந்த காய்ச்சலுக்கு, இன்னைக்கு வந்த தலைவலிக்கு 3 நாள் சாப்பிட்டா போதும். இது அதிக நாள் பாதிப்பு உள்ளவங்க. ஏன்னா இந்த ரத்தப்போக்கு உள்ளவங்களாம் குறைஞ்சது 2 வருஷம் 5 வருஷம் ரத்தப்போக்கு போயிருக்கோம். அதனால தான் உடம்பே கெட்டு போயிருக்கோம். இந்த வெட்டை நோயில் அவதிப்பட்டவங்களும் குறைஞ்சது 4-5 வருஷம் அவதிப்பட்டிருப்பாங்க. ஆண்களுக்கு உடல் சூடுனால அவங்க ராத்திரியில் அவங்க உடல் சூடு தாங்க முடியாமல் இருக்கும். அவங்களால சிறுநீர் கழிக்க முடியாது. அதனால அவங்க உடம்பு முழுவதும் கெட்டு போயிருக்கும். இதை தனிப்பட்ட முறையில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்பு கண்டிப்பாக தேரும். எவ்வளவு மோசமான அந்த இரத்தப்போக்காக இருந்தாலும் கட்டுப்படும். இந்த மருந்தை எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.